நாளைக்கு திருமணமா உங்களுக்கு? ஆமாம்மா. நீ பேசாத, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அந்த பொண்ணு கூட நான் இருந்ததுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. வலது தோடையில மச்சர் இருக்கு. சும்மா இருப்பா. வலது தோடையில மச்சர் இருக்கு. யார வீட்டுக்கு வர வச்சா? என்ன வர வச்சாங்க? இவன் என்கிட்ட காசு கொடுத்து வச்சுருக்கான். அந்த காசுக்காண்டி தான் ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுல இருக்கும்போது அது நடந்தது. யாரும் அவனை சேர்க்கல. சரி, வீட்டுல இருக்கும்போது நடந்தது. பாத்ரூம்ல நீ நான் என்ன பண்ணோம்? அவன் வந்து நின்னுட்டு இருந்தான். அது வந்து பப்ளிக் பாத்ரூம். அவங்க உங்களை லவ் பண்ணாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ப்ரூஃப் இருக்கா? இந்த மாதிரி கல்யாணம் கிடையாது. ப்ரூஃப் அது இல்லை. இப்போ 10 வருஷம் அவங்க பார்க்கணும், மேம் நான் பார்க்கணும். உனக்கு சொல்றேன், ஏத்துப்பியா? எல்லாரும் கையில போட்டா தயிர் வடை, போடலன்னா மெது வடை, போட்ட இருந்தா அது ஓட்ட வடை. யாரு பக்கம் உண்மை இருக்குன்னு பார்த்து முடிவு எடுக்கிறேன்னு சொன்னீங்க. யாரு பக்கம் உண்மை இருக்கு? எந்த பக்கம் ஒண்ணுமே புரியல மேடம். இந்த வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்தும் கற்பனையே. இவை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அதையும் மீறி நீங்கள் புண்பட்டிருந்தால் we are sorry. பேச்சா தோத்துக்கிட்டே இருக்கீடா. அரே தம்பிகளா, போறப்ப மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டிட்டு போயிடு. போறதான் போறேன். இந்த நைட் சூழ்த்து. என்னுடைய பேர் வெட்டுச்செல்லு. நான் அரியலூர் வில்லேஜ்ல இருந்து வரேன். இங்க மார்க்கெட்ல வந்து நான் வேலை செய்யும் போது ஒரு பொண்ணு பழக்கமாச்சு. வணக்கம் மாலினி அம்மாள், நான் கிறிஸ்தவன். நான் இதை கூறியாக வேண்டும். நாங்க வீட்டுக்கு போறோம், வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவானோ அதை நான் முன்னாடியே பண்ணிட்டேன். கோழி முட்டை போடும் போதுதான் எடுக்கணும். முட்டை வரல விட்டு நோண்டுனா கோழி செத்துரும். இப்போ அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. என்ன காரணம் கேட்டா, நீ ஒல்லியா இருக்கிற, அதனால எனக்கு உனக்கு பிடிக்கல. பள்ளி போல இருக்கான். பள்ளி போல இருக்கான். பள்ளி போல அட்டை போல ஒட்டிக்கிட்டு அவன் வாயும் மூஞ்சும் குண்டியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த பொண்ணை எங்க பாத்தீங்க? எப்படி நீங்க சந்திச்சீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அந்த பொண்ணு, நான் மார்க்கெட்ல இலக்கடையில் வேலை செய்யறேன் மேடம். அப்போ இந்த பொண்ணு வந்து அவங்க ஆயா பாத்ரூம் கான்ட்ராக்ட்ல இருந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ வந்து இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட்டு அது பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கிறான். 3 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். கல்யாணம் முடிஞ்சு போச்சா? இந்த பொண்ணு டெய்லியும் அந்த பாத்ரூம்லாம் போய் குளிப்பேன், பல்லு விளக்குவேன், சாரி போயிட்டு அங்கே தான் எல்லாம் பண்ணுவேன். இதாய பாத்ரூம், இதான் எல்லாம். ஓ, நம்ம மைண்ட் அங்க போகுது. அம்மா கொலை பண்ணிடுவோம். ரூபா நோட்டில் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்தாங்க. உடனே ஃபோன் பண்ணி கேட்கும்போது, யார் நீங்கள்? இல்லை, நான் பாத்ரூமில் இருக்க பொண்ணு பேசுகிறேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா, எப்படி இருக்கும்? அந்த பொண்ணு என்ன பிடிச்சது இல்லையோ, தனக்கு நடந்ததை ஓப்பனாக சொல்லிச்சு பாருங்க. என்ன நடந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட்டு 10th படிக்கும் போது கிட்னாப் பண்ணிட்டு போய் ரேப் பண்ணாங்கன்னு சொன்னிச்சு. என்னடா சொல்ற? சரி, இவ்வளோ ஓப்பனாக சொல்லுது, சரி நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் பேசினேன். இந்த பொண்ணு திடீர்னு பிடிக்கலன்னு சொல்லுது, நீ ஒல்லியா இருக்கிறதுனால எனக்கு பிடிக்கல அப்படின்னு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. அது என்ன காரணம்னே தெரியல மேடம். ஒருவேளை அந்த பொண்ணு வந்து நீங்க வேண்டாம் சொல்லிச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு அந்த பொண்ணு தான் மேடம் வேணும், வேற யாரும் தேவையில்லை மேடம். முதலில் அவள் உன்னை மெட்டி போட வைப்பாள், பின்னால் முட்டி போட வைப்பாள். அவ என்ன ஜெட்டி போட வச்சாலும் பரவாயில்ல குருஜி. நீங்க உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்க? கண்டிப்பா மேடம். எங்களேருந்து போனா அந்த பொண்ணோட தான் போவேன். இல்லையா, பாத்துக்கலாம். பாத்துக்கிறேன்னா என்ன மிரட்டுறியா? சரி, உனக்காக நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன். ஏன்னா நீ உண்மையா காதலிச்சிருக்க, அதுக்காக போராடி இங்க வந்து உட்கார்ந்துருக்க, அதுக்காக நான் பேசுறேன். மச்சி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. அதுக்காக கவலையில நீ பாட்டுக்கு ட்ரெயின் முன்னால விழுந்து நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா நிச்சயமா நாங்க அவளை சொல்லி சம்மதிக்க வைக்கிறோம். கள்ளக்காதல் என்றால் சொல்லுங்க, எங்கட அண்ணன் உயிரே கொடுப்பான். நீ யாரியா? உங்க பேரு? ஆடுறாவன் கோமுட்டி மாதிரி இருக்கேன். என்ன வேலை செய்றீங்க? மார்க்கெட்டில் வேலை செய்கிறேன். நாளைக்கு திருமணமா உங்களுக்கு? ஆமாம்மா. யாருப்பா பொண்ணு? கற்பகம். அந்த இப்போ ஒரு பையன் வந்தான், அந்த பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு லவ் பண்ண 1.5 வருஷமா சொல்றாரு. அவன் அப்படியே இங்கே மண்ணு
என்னடா ஆச்சு உனக்கு? இதுதான் நம்மளுக்கு புதுசா. மச்சான் யாரா இவனுங்க? எல்லாம் ஓப்பனா பேசி அப்புறம் நீங்க பண்ணிக்கிறது அது வேற விஷயம். ஆனா இந்த பையன் என்ன சொல்றான்னா, அவ இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லலாம். ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. கற்பகத்தை கேட்டீங்களா அதை பத்தி? ஆமாம் கேட்டேன். இது மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல, அவன்கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினேன். ஆக்சுவலி இது காதல் இல்ல, காதோலுங்கிறது அவருக்கு தெரியாம போயிடுச்சுல, அதான் அப்படி பேசிட்டு இருக்காரு பாவம். அந்த பையன் சொல்றது வேற விதமா இருக்குப்பா, ரொம்ப தப்பா இருக்கு. நீங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏன் அவங்கள இவ்வளவு பிடிச்சது? என்ன சொல்கிறது, வருஷமா எனக்கு ஆசை இருந்தது. எப்போதும் இருக்கிற மாதிரி தான் இருப்பான். என்னோட நம்பிக்கை என்னன்னா லைஃப் லாங் செட் ஆகும். இந்த லைஃப் இல்லப்பா, அவங்கள்ட்ட என்ன பிடிச்சது உங்களுக்கு? மனசு தாங்க காரணம். உன் மனசுல இருக்கிற அந்த பொம்பளை யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்க பேருமா? அழகு பராமப்படுற அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கிறா. என்னமா ப்ராப்ளம்? என்ன நடந்தது? ஒரு இடம் 2 இடமா இருந்தா நான் இருக்கும் 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கானு. எந்த குரூப்பா இருக்கும்? அவன் மார்க்கெட்டுக்கு வருவான், அவன் என்கிட்ட சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருக்கான்னு நினைச்சான். ஆனா அவன் எல்லாருக்கிட்டுமே நான் லவ் பண்றேன்னு சொல்லி அவனாவே ஒரு கற்பனை கட்டிட்டு லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்தான். ஆமாங்க, நான் ஜோக்கர் தானுங்க. நான் நல்லா காமெடி பண்ணுவேன். ஆமா, தேவையில்லாத அந்த பிரச்சனை. பையனை எப்படிமா உனக்கு தெரியும்? மார்க்கெட்ல எங்க பாட்டிமா பாத்ரூம் ஆண்ட உட்காந்துருப்பாங்க, அங்க அடிக்க வருவான், அப்பதான் தெரியும். எதுக்கு நீங்க அவங்களோட ஃப்ரெண்ட்லியா பழகணும்? மாட்டினாடா மானஸ்த, இது அபாண்டமான குற்றச்சாட்டு. அவங்க ரெகுலரா அங்க வருவாங்க. எதுக்குமா அந்த மாதிரி வயசு பசங்களோட எதுக்கு பேசணும்? அப்படி என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடன் போல தோணும். என்னம்மா ஐயா முறைக்கி அடிச்சோமா? தம்பி, நான் அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சேன், உன்னை லவ்வே பண்ணல சொல்றாளே. லவ் பண்ணு சொன்னா எதுக்கு மேடம் வீட்டுக்குலாம் வர வைக்கணும்? தனியா வீடு பார்த்து எடுத்து எதுக்கு வீட்டு? நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? போடா. வீட்டுக்கு வர வைக்கணும் என்ன? யார வீட்டுக்கு வர வச்சா? என்ன வர வச்சாங்க மேடம்? இவன் என்கிட்ட காசு கொடுத்து வச்சிருக்கான், அந்த காசுக்காண்டிதான் ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தேன். இந்த கடைக்கு வேலைக்கு சேர்ந்து தெரியுமா? அப்பதான் வாங்கிட்ட காசு கொடுக்க ஆரம்பிச்சு. அது நீ என்ன கேட்ட? நீ என்ன நினைச்சிருக்கேன்னு கேட்ட. ஒய்ஃபா நினைச்சிருக்கேன்னு சொன்னேன். செருப்புல அப்படியே அடிப்பேன், கண்டிப்பா அடிப்பேன். செருப்பை தூக்கி அடிச்சு போடுவேன். சொல்ல செருப்பத்தையும் மட்டும் அடிச்சு. நான் அவன் வீட்டுக்கு வரல நினைச்சேன். யாரை வச்சு ஒரு நாளைக்கு ஃபுல்லா வீட்டை பூட்டிட்டு வெளியே வேலைக்கு போனேன். நான் உன்னை வச்சுலாம் பூட்டலையா? யார்? யுவராஜா ஃபோன் பண்ணி கேளு. போய் போன் போடு, யுவராஜ் நான் போனை போட்டு கேளு. தாராளமா கேளுங்க போனை போட்டு. அவனுடைய டார்கெட்டா அதான். வீட்டுல இருக்கும்போது அது நடந்தது. யாரும் அவனை சேர்க்கல. சரி, வீட்டுல இருக்கும்போது நடந்தது. பாத்ரூம்ல நீ நான் என்ன பண்ணோம்? அவன் வந்து நின்னுட்டு இருந்தான், அது வந்து பப்ளிக் பாத்ரூம். நாச்சிப்லயும் சாப்பாடு வாங்கி எனக்கு தரல. கிடையாது. யுவராஜ் வந்து மதியானம் எனக்கு வீட்டுல விட்டு நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பல. கிடையாது, அவனுடைய டார்கெட்டா அதான். தெரிஞ்சிடல. நீ பொத்திட்டு உட்கார்ற. ஹலோ ஹலோ, யுவராஜ் பேசுறீங்களா? ஆமாங்க மேம். சரி, ஏதோ ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க, என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அவன் வெற்றிக்கு உடம்பு சரியில்லைன்னா ரூம்ல இருக்கிறான், நீங்க போய் பாருங்கண்ணா. யார் ரூம்ல? கற்பகம் ரூம்ல. என்ன இப்படி ஒரு நாள் காசு கேட்க வந்தா மேடம், அதுதான். காசு கேட்க வந்தவன் எப்படி நீ வீட்டை தங்க வைக்கலாம்? உருட்டு உருட்டு, நீ உருட்டு 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 உருட்டு. யார் வீட்டை? நான் என் வீட்டை உன்னை வச்சு பூட்டி வச்சுட்டு பண்ணா? அப்ப இவன் எனக்கு ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். உன் கூட பேசுறதுதான் ஒண்ணுதான், என் தம்பி கிட்ட பேசுறதுதான் ஒண்ணுதான். போங்கு ஐயா, போங்கு கலாய்கிறியா? போங்கு போங்கு. அவங்க உங்களை லவ் பண்ணாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ப்ரூஃப் இருக்கா? இந்த மாதிரி கல்லாம் கிடையாது. ப்ரூஃப் அது இல்ல. இப்போ 10 வருஷம் அவங்க பார்க்கணும் மேம், பார்க்கணும். நான் உனக்கு சொல்றேன், ஏத்துப்பியா? எல்லாரும் தயிர்ல போட்டா தயிர் வடை, போடலன்னா மெது வடை, போட்ட இருந்தா அது ஓட்ட வடை. தப்பா பேசக்கூடாது.
அதை Proof? பார்த்து நீ அந்த ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் உனக்கு சொல்ற அந்த ப்ரூஃப் நீ ஏத்துப்பியா? அந்த ப்ரூஃப் நான் கேட்கல. என்ன பண்ணலாம்? எனக்கு அந்த பொண்ணு தான் மேடம் வேணும். நான் உங்களை போக மாட்டேன். நான் சொல்லு, லவ் அவங்களுக்கு. பண்ணல, இப்பவும் சொல்றேன், நான் லவ் பண்ணல. நீ ஜக்கமா இல்லனா உண்மையில அவனுக்கு எதுக்கு அவ்வளவு வெறி? யோசி. ஸோ டெஃபினட்டாக இந்த பொண்ணோட சைட்லேருந்து ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ஆனால் இப்போ அவளுக்கு அவரோட கண்டினியூ பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. லவ்வே கிடையாது. பிரேக்கப்ங்கற நான் புடிப்ப உங்ககிட்ட பிரேக்கப் நான் உங்களை எப்ப லவ் பண்ணேன்? பிரேக்கப் பண்ணிட்ட நீ என்ன இப்ப? இப்போ உன் கூட வந்தேன்னா தரமா கூட்டுப்போம். ஐயோ சாமி வேற வலுக்கட்டாயமா யாரும் பண்ண நான் முடியாது. வலுக்கட்டாயமா கூப்பிட அப்புறம் கிடையாது. வந்துதான் உன்னை எப்படி நான் வலுக்கட்டாயமா கூப்பிட கிடையாது. வரணும். வந்துதான் இல்ல மனசார வரணும். அப்ப நான் கேட போச்சா நீ தட்டிட்டு போயிருவேன். ஊமை கல்யாணத்துக்கு போனா உங்கறதுங்கிறது தானே மிச்சம். என்ன மேம்? தம்பி ஒத்துக்கிறேன். ஒருத்தரோட பழகிறது, ஆசை காமிக்கிறது, திடீர்னு இல்லை நீ என் ஃப்ரெண்டு தம்பி மாதிரி சொன்னா பசங்க என்ன பண்ணுவாங்க? இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா? கண்டிப்பா நான் இப்ப அவர் இடத்துல இருந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு மனசு இல்லையா? பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் மனசா? சொல்றேன். கண்டிப்பா மேம். வாட் ப்ரோ? என்ன ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நேரா பார்த்து கேளு. உனக்கு என்னடா உனக்கு? ஏன்டா நீ காமிக்க? என்னடா வேணும்? என்ன உனக்கு? எனக்கு ஒன்றும் தேவையில்ல. கடைசி வரைக்கும் என் கூட இருந்தா போதும். அது மட்டும் தான். வேற எதுவும் தேவையில்லை. நேரம் பதில் சொல்லியிருக்கணும். உன் கூட நான் இல்லை, அப்படி இல்லை, அதனால எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிருக்கலாமே. என்னது எப்படி இல்ல? எப்படி இல்லை? எப்படி இல்ல? எப்படி இருந்த? எப்படி இருந்த? சொல்லு, நீனே சொல்லு. நீதான் சொல்லு, நீ தானே எல்லாரும் சொல்லுகிற. சொன்னா அசிங்கம். என்ன சொன்ன அசிங்கம்? சொல்லு. உங்க பொண்ணுங்க எனக்கு மேட்டர் ஆயிடுச்சு சார். எனக்கு என் வேலை ஆகி போச்சு. சரிதா? நான் அப்படியே போயிருக்க வேண்டியதானே? யோசிக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு என்னையா இதெல்லாம் என்ன இதெல்லாம் இவன் சொல்றதெல்லாம் நெசந்தானா? ஐயா என் தலையில குண்டு தூக்கி போட்டுறாதய்யா. நீ பேசாத, நான் உங்கள்ட்ட கேட்குறேன். அந்த பொண்ணு கூட நான் இருந்ததுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. வலது தோடையில மச்சர் இருக்கு. சும்மா இருப்பா. வலது தோடையில மச்சர் இருக்கு. வாயமுறா குரங்கு. என்னம்மா ப்ராப்ளம்? நான் அன்னைக்கு பாத்ரூம்ல துணி துவைக்கிறது அந்த மச்சத்தை பத்தி இன்னொரு வாட்டி போய் சொன்னேன். ஊர் சபைனால பேசாம இருக்கிறேன். மொத்த பேரே அடிச்சு விட்டுருவேன். அவன் கதை கற்பனை பண்ணியிருக்கான் தம்பி மாதிரி. என்ன பேச்சு பேசின நீ? ஏய் அம்மா, என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? ஒரு பையனை ஏமாத்தி அவனை முட்டாளாக்க கூடாது. கண்டிப்பா இந்த அளவுக்கு தெரியல இந்த விஷயம். தப்பிச்சுட்டே நினைச்சுக்கோ. இது உனக்கு தேவையில்லை. யாரு பக்கம் உண்மை இருக்குன்னு பார்த்து முடிவு எடுக்கிறேன்னு சொன்னீங்க. யாரு பக்கம் உண்மை இருக்கு? இந்த பக்கம் ஒண்ணுமே புரியல மேடம். இந்த பக்கம் இருந்தா நீ நல்லவன், அந்த பக்கம் போயிட்டா நீ கெட்டவன். அங்கதான் இருப்பேன் அடம் பிடிச்சின்னா உனக்கு சாவு நிச்சயம். நடந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு மனப்பூர்வமா அவளை ஏத்துப்பீங்களா? ஏத்துக்கிறேன் மேடம். அன்பு தப்பன்ற அன்பு. சதி பண்ணிட்டானுங்க பாரு, சதி பண்ணிட்டானுங்க. ஃபிளாஷ்பேக். நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா நிச்சயமா நாங்க அவளை சொல்லி சம்மதிக்க வைக்கிறோம். நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. புரிஞ்சுக்கிறியாம்மா உனக்கு எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு? தம்பி, நடந்தது நடந்து போச்சு. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அப்ப முடியாதது மூக்கிட்டு போச்சா? போடா டேய், வேலைய பார்த்து போடா மூக்கா. அப்ப என்ன விரும்பினதுக்கு என்ன மேடம்? நான் என்ன பண்றது? கேட்கறது நியாயம்தான்ப்பா. நம்ம மனசு மாறிடுச்சு. நான் முட்டாள இருந்தது எனக்கு என்ன தண்டனை? இப்ப நான் என்னையா பண்ணுவேன்? நான் என்னையா பண்ணுவேன்? நான் என்னடா பண்ணுவேன்? ஆமாப்பா, நீ முட்டாள் ஆயிட்ட. அதுதான் உண்மை. ஏத்துக்கோ அத. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சரி பாஸ், உங்க லைஃப் நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? நான் இனிமேட்டு உங்க லைஃப்ல குறுக்க வரமாட்டேன். ஒரு நிமிஷம், துப்பாக்கி எப்படிங்க சிவா? குட் லக். எவ்வளவு பெருந்தன்மையோட அவனை கல்யாணம் பண்ணி சொன்னாரோ அவளுக்கு ரொம்ப நல்லவர். அவரை நீ பாத்துக்கோ. நீ ஜாக்கிரதையா இருக்க. சரி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நீங்க இதை விட ஏதோ முக்கியமான வேலையா போறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதை பாருங்க சார், நான் இதை பாத்துக்கிறேன். பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.